ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு நமது இல்லம். இன்னைக்கு நம்ம பிரம்ம முகூர்த்தத்தில் இப்படி வழிபட்டால் ஒரு நொடியில் உங்க தலையெழுத்தை மாற்றுவான் முருகன் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இந்த வழிபாட்டிலேயே மிகவும் உன்னதமான ஒரு வழிபாடு, விரைவில் பலன் கொடுக்கக்கூடிய ஒரு வழிபாடு பிரம்ம முகூர்த்த வழிபாடு. அந்த பிரம்ம முகூர்த்த வழிபாட்டில் நம்ம முருகப்பெருமானை நினைத்து மனதார வழிபட்டோம், நம்ம சொல்ற முறையில் நீங்கள் வழிபட்டீங்கன்னா நிச்சயமாக உங்கள் தலையெழுத்து ஒரு நொடியில் மாறும். முருகப்பெருமான் நிச்சயம் மாற்றி கொடுப்பான். இந்த பிரம்ம முகூர்த்தம் அப்படின்றது தெய்வீகமான ஒரு முகூர்த்தம். தெய்வங்கள் தேவதைகள் உலா வரக்கூடிய ஒரு நேரம் அப்படின்னே சொல்லுவாங்க. அதனால் அந்த நேரத்தில் நம்ம ஒரு எளிமையாக ஒரு வழிபாடு செஞ்சாலுமே அதற்கு பலன் மிக மிக அதிகம். அதனால தான் உங்களுக்கு அந்த பிரம்ம முகூர்த்த வழிபாடு செய்வதற்கு சற்று சிரமமாக இருந்தாலும் நீங்கள் அதை செஞ்சீங்கன்னா அதுக்கு கைமேல் பலன் உங்களுக்கு கிடைக்கும். அதுவும் முருகப்பெருமானுக்கு இந்த வழிபாடு செய்யும் பொழுது உடனடியாக உங்கள் வாழ்க்கையே மாற்றி தருவான் கந்தன். கண்டிப்பாக இதை செஞ்சு பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க வீவர்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்கள் தலையெழுத்தை மாற்றக்கூடிய இந்த பிரம்ம முகூர்த்த முருகன் வழிபாட்டை நீங்கள் ஒரு செவ்வாய்க்கிழமையில் ஆரம்பிப்பது நல்லது. அப்படி இல்லைன்னா சஷ்டி அன்னைக்கு ஆரம்பிங்க, ரொம்பவே உகந்த ஒரு நாள். இந்த ஏப்ரல் மாதம் 22ஆம் தேதி புதன்கிழமை சஷ்டி வருது. அதனால் அன்னைக்கு காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் இந்த வழிபாட்டை தொடங்கலாம். இதை எத்தனை நாள் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு 48 நாள் நீங்கள் தொடர்ந்து பண்ணுங்கள். 48 நாள் பண்ணினால் தான் நம்மளுக்கு நல்லது நடக்குமா அப்படின்னு நினைக்காதீங்க. நீங்கள் ஒரு 6 நாள் பண்ணும் பொழுதே அந்த மாற்றத்தை நீங்கள் உணர்வீர்கள். ஏதாவது ஒரு மேஜிக் அற்புதத்தை உங்கள் வாழ்க்கையில் நிகழ்த்தி கொடுப்பார் முருகப்பெருமான். அதனால் நீங்கள் ஒரு முழு மனதோடு மனமார முருகனை மட்டுமே நம்பி இந்த வழிபாட்டை தொடங்குங்க. உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எந்த பிரச்சனையாக இருந்தாலும், திக்கற்ற நிலையில் நீங்கள் நின்றாலும் இந்த தெய்வம், கலியுக தெய்வமான முருகப்பெருமானை நாடி இதை செய்யும் பொழுது நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் ஒரு முடிவை முருகன் தருவான். தீர்வே கிடைக்காத எவ்வளவோ பிரச்சனைகள் நம்ம வாழ்க்கையில் தினம் தினம் சந்திச்சுக்கிட்டு தான் இருக்கும். மன உளைச்சல், அவமானங்கள், தோல்விகள், இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகள் நம்ம வாழ்க்கையில் இருக்குது. அதுக்கெல்லாம் நிச்சயம் இந்த ஒரு வழிபாட்டை நீங்கள் முழு மனதோடு நீங்கள் செஞ்சு பாருங்கள். சோர்வடையாமல் செஞ்சு பாருங்கள். சிலர் காலையில் தூக்கம் கெட்டுரும், காலையில் எந்திரிக்கணுமா அப்படின்னு ஒரு சோம்பேறியாக இருப்பாங்க. அப்படிலாம் நினைக்காம நீங்கள் இந்த வழிபாட்டை மட்டும் செஞ்சிட்டிங்கனாலே, நீங்கள் செய்ய ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினச்சாலே உங்கள் வாழ்க்கையின் தலையெழுத்து நிச்சயம் மாறும் முருகனால். அதனால் கண்டிப்பாக இதை செஞ்சு பாருங்கள். இதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய ப்ரொசீஜர்லாம் கிடையாது. காலைல குளிக்கணும், நம்ம நான்வெஜ்ஜு சாப்பிடக்கூடாது. நிறைய பேர் அதனால் கூட இதை செய்யாமல் இருப்பாங்க. நம்ம எளிமையாக சொல்கிறோம், அந்த முறையில் நீங்கள் செஞ்சாலே போதும். இப்போ பிரம்ம முகூர்த்த நேரம் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, 3 மணியிலிருந்து 5:30 வரைக்கும் அந்த பிரம்ம முகூர்த்த நேரம். இந்த நேரத்தில் நீங்கள் செய்வது ரொம்பவே நல்லது. குறிப்பாக 4 மணியிலிருந்து 4:45 வரைக்கும் ஒரு அற்புதமான பிரம்ம முகூர்த்த டைம். இந்த நேரத்தில் முடிஞ்சால் நீங்கள் செய்யுங்க. இதுக்கு ஒரு 10 நிமிஷம் தான் ஆகும். அதனால் நீங்கள் எழுந்து பல் துலக்கிட்டு முகம் கை காலை அலம்பிட்டு நீங்கள் இதை செய்ய ஆரம்பிக்கலாம். இதற்கு ஒரே ஒரு விளக்கு தான் வேணும். ஒரு புதுசாக கூட நீங்கள் விளக்கு, அகல் விளக்கு வாங்கி வச்சுக்கிருங்க. அதை ஒரு பிளேட்டில் வச்சு பூஜை அறையில் நீங்கள் ஏற்றி வைக்கலாம். பூஜை அறையிலுமே இதை செய்யலாம். அப்படி இல்லைன்னா ஒரு இடத்துல உட்காந்து நீங்கள் முருகப்பெருமானை மனமார பிரார்த்தனை செஞ்சும் இதை செய்யலாம். அதாவது மாத விளக்குலாம் இடையில பெண்கள் ஆயிடுவாங்க. அந்த நேரத்தில் பூஜை அறையில் போய் நீங்கள் செய்ய முடியாது. அதற்காக நீங்கள் செய்யாமலும் இருக்க வேண்டாம். ஒன்றும் தவறு கிடையாது. நம்ம மனமார அந்த நேரத்தில் பிரார்த்தனை செய்யலாம் முருகப்பெருமானை. அதனால் நீங்கள் பூஜை அறையில் தான் போகக்கூடாது. வெளியில் உட்காந்து நீங்கள் எந்த இடம் உங்களுக்கு வசதியாக இருக்கோ அந்த இடத்துல ஒரு தீபத்தை ஏற்றி வச்சுட்டு இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யலாம். மாதவிடாயெல்லாம் ஒரு தடையே கிடையாது. அதனால் சஷ்டி அல்லது அந்த செவ்வாய்க்கிழமை நீங்கள் ஆரம்பிங்க. தொடர்ந்து 48 நாள் நீங்கள் செய்யுங்க. செய்ய தவறிவிட்டால் அந்த நாளை விட்டுட்டு அடுத்த நாளில் நீங்கள் கணக்கு வச்சுக்கலாம். அந்த தீபத்தை பூஜை அறையில் ஏற்றி வச்சுட்டு உட்கார்ந்தோ அல்லது நின்று கொண்டோ முருகப்பெருமானை மனதில் நினைத்து, என் வாழ்க்கையில் என் தலையெழுத்தை நீங்கள் மாற்றணும். நான் வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்கேன், அந்த கஷ்டத்தை மாற்றுங்க முருகா, இந்த வேண்டுதலை நிறைவேற்றுங்கன்னு நீங்கள் மனசார கும்பிட்டுட்டு ஓம் சரவண பவ, ஓம் சரவண பவன்னு ஒரு 5 நிமிஷம் நீங்கள் சொல்லுங்கள். 5 நிமிஷம் 10 நிமிஷம் கூட நீங்கள் சொல்லலாம்.
இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்துல இந்த ஓம்கார மந்திரமான ஓம் சரவண பவ அப்படின்ற ஒரு அருமையான மந்திரத்தை சொல்லும் பொழுது அதோடைய சக்தியே மிக மிக அதிகம்தான். அந்த மந்திரத்திற்கு உங்களுக்கு கைமேல் பலன் கண்டிப்பா கிடைக்கும். வேற முருகன் பாடலோ நீங்க எதுவுமே மந்திரங்களோ சொல்ல வேணாம். இந்த ஓம் சரவண பவ அப்படின்றதுக்கு அவ்வளவு ஒரு சிறப்பான ஒரு தெய்வீக சக்தி இருக்கு. இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்துல நீங்க இந்த ஓம் சரவண பவன்ற திருமந்திரத்தை ஒரு 5 நிமிஷம் சொல்லுங்க. சொல்லிட்டு நீங்க போய் மறுபடியும் நீங்க தூங்குனாலும் சரி, வேறு வேலைகள் இருந்தா பார்த்தாலும் சரி, அவ்வளதான் இந்த பரிகாரம். ஒரு தீபத்தை ஏத்தி வச்சுட்டு முருகப்பெருமான்ட்ட உங்க பிரச்சனைய சொல்லிட்டு, முருகரே கதின்னு சரணாகதி அடைந்து, ஓம் சரவண பவன்னு 5 நிமிஷம் இந்த தீபத்துக்கு முன்னாடி நின்று நீங்க சொல்லுங்க. இத மட்டும் நீங்க செஞ்சு பாருங்க. ஒரு 48 நாள். இவ்வளதான் இந்த பரிகாரம். எளிமையான பரிகாரம். கொஞ்சம் நம்ம எந்திரிக்க கொஞ்ச நாள் சிரமமா தான் இருக்கும். ஒரு 4, 5 நாள் எந்திரிச்சிட்டிங்கன்னா, உங்களுக்கு உங்க மனதுல அவ்வளோ ஒரு புத்துணர்ச்சிய, அவ்வளோ ஒரு தெய்வீக தன்மையை நீங்க உணர்வீங்க. உங்களுக்கும் முருகருக்கும் இருக்கக்கூடிய அந்த இடைவெளி குறையும். முருகப்பெருமான் உங்க பக்கத்திலேயே இருப்பதாக முதல்ல உணர வைப்பார். கண்டிப்பா இத செஞ்சு பாருங்க. முருகன் மேல் பற்று இருக்கக்கூடிய அனைவரும் இத நீங்க செய்யும் பொழுது, இன்னுமே அந்த முருகனிடம் உங்களுடைய நெருக்கம் அதிகமாகும், பக்தி அதிகமாகும். முருகர் உங்க தலையெழுத்தை ஒரு நொடியில் மாற்றி தந்து விடுவார். உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளையும் உடனே தீர்த்து வைப்பார். கண்டிப்பா இத நீங்க செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்க. இப்ப நான்வெஜ் சாப்பிட்டா என்ன பண்றது அப்படின்னா, நீங்க காலையில பூஜை செஞ்சுட்டீங்க. அதுக்கப்புறம் தான் எப்படி நான்வெஜ் சமைப்பீங்க. சாப்பிட்டுட்டு நீங்க மாலை நேரத்துல குளிச்சிருங்க. அல்லது காலையில உங்களால முடிஞ்சா குளிச்சிருங்க. நான்வெஜ் சாப்பிட்டுட்டு குளிச்சுட்டு நீங்க இந்த பரிகாரத்த செய்யலாம். ஒண்ணும் தவறு கிடையாது. மாதவிடாய் ஆயிட்டீங்கன்னா, நான் சொன்ன மாரி பூஜை அறையில விளக்கு ஏத்தாம, தனியா ஒரு விளக்கு வச்சு, நீங்க எந்த இடம் உங்களுக்கு வசதியா இருக்கோ, அந்த இடத்துல விளக்கேத்தி வச்சுட்டு, அந்த விளக்கு முன்னாடி முருகப்பெருமானை மனதார வழிபட்டுட்டு, இந்த ஓம் சரவண பவ அப்படின்ற மந்திரத்த நீங்க சொல்லி, இந்த பரிகாரத்த 48 நாள் செய்யுங்க. அதிகபட்சம் ஒரு 6 நாள்ல உங்களுக்கு மாற்றம் தெரியும். அப்படி இல்லைன்னா, அந்த 48வது நாள் நிச்சயம் உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணுவான் முருகப்பெருமான். இது உங்களுக்கு நல்லா ஒரு பலன் தெரியும். உங்க வீட்ல அடுத்தடுத்த அந்த ஒரு நல்ல காரியங்கள் நடக்க ஆரம்பிக்கும். தோல்விகள் அனைத்தும் வெற்றியாக மாறும். திடீர்னு யாராவது உங்களுக்கு உதவி செய்வாங்க. பெரிய பெரிய பிரச்சனைகள்லாம் தானாக சரியாயிரும். இந்த மாற்றத்த நீங்க உணர ஆரம்பிச்சதுமே, இத நீங்க நிரந்தரமாவே செய்ய ஆரம்பிச்சுருவீங்க. 48 நாள் மட்டும் கிடையாது. எப்பொழுதும் தொடர்ந்து நீங்களே இந்த விஷயத்த செய்ய ஆரம்பிச்சுருவீங்க. இந்த ஓம் சரவண பவ அப்படின்ற மந்திரம் உங்களை நிச்சயமாக முருகரிடம் கொண்டு போய் சேர்க்கும். அந்த முருகப்பெருமான் உங்க விதியை கண்டிப்பாக மாற்றிக் கொடுப்பான். முருகனே கதியென்று கண்டிப்பா இத செஞ்சு பாருங்க. நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்க வியூவர்ஸ். ஓம் சரவண பவ. இது மாதிரியான பல பயனுள்ள பதிவுகளை தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.